அன்பு ஆண்மனையம் கொண்ட நம்மவர்களே, உயிரிலும் மேலான சந்தாதாரர்களே, வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும், ஏன்னா 3 பங்கு தண்ணி இருக்குது. அப்போ கடல் சூழ்ந்த உலகம் இது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் தன் கணவனின் இயல்பை அறிந்து நடக்காதவள் மனைவியாக முடியாது. தன்னுடைய கணவனுடைய இயல்பை அறிந்து நடக்கலைன்னு சொன்னால் அவங்க அவனோட வாழ முடியாது, அவங்க கூட வாழக்கூடிய தகுதி இல்லாதவர்கள். ஏன்னா பொண்ணுன்னா கல் மாதிரி இருக்கணும்னுவாங்க. ஒரு கல்லில் எவ்வளோ துணி போட்டு அடித்தாலும் அது கம்முன்னு இருக்கும். அதாவது திருமணத்தின் போது அம்மிக்கல் மேலே காலை தூக்கி வைப்பார் மாப்பிள்ளை. ஏன்னா நான் ஒரு காட்டாறு, நான் எப்படி வேணாலும் ஓடுவேன், நீ இந்த அம்மிக்கல் மாதிரி இருக்கணும். அம்மியில் எவ்வளோ வச்சு அரைச்சாலும் கம்முன்னு தான் இருக்கும், எவ்வளோ மிளகாய் வச்சு அரைச்சாலும் கம்முன்னு இருக்கும், எதை வச்சு அரைச்சாலும் கம்முன்னு இருக்கும், மண்ணை வச்சு அரைச்சாலும் கம்முன்னு இருக்கும். அதான் அம்மி மிதிக்கிறாங்க கல்யாணத்தில். அம்மி போல் நீ அமைதியாக இருந்து இந்த குடும்பத்தை நடத்த வேண்டும், நான் ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லி அவன் காலை பிடிச்சி கெஞ்சிறான். அம்மி மேலே காலை தூக்கி வச்சு மாப்பிள்ளை ஒரு மெட்டி போடுவார். அப்போ அவர் அப்படியே சரணாகதி அடைகிறார். இந்த பெண்ணுக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டார், காலை பிடிக்கிறார். அப்போ அவனுடைய இயல்பை அறிந்து நடக்காதவள் மனைவியாக முடியாது, குடும்பம் நடத்த முடியாது, பேரம் பேத்திகளோடு வாழ முடியாது. விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போவதில்லை. இது உண்மையான பழமொழி. விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டதே கிடையாது, விட்டு கொடுக்காதவங்க கெட்டு போயிட்டாங்க. மகாபாரதம் இதுக்கு ஒரு சான்று. விட்டு கொடுக்காதவன் துரியோதனன், விட்டு கொடுத்தவன் தர்மர். இவ ராஜாக்கள், இவங்க ஜெயிச்சாங்க, அவர் தோத்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ விட்டு கொடுத்து வாழாத வாழ்க்கை கெட்டு போகும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. அதே கணவனும் விட்டு கொடுத்து போகாவிட்டால் அவன் ஒரு மனைவியோடு வாழக்கூடிய தகுதி இல்லாதவன், ஒரு பெண்ணோடு வாழக்கூடிய தகுதி இல்லாதவன். மனைவியோடு கூடி வாழும் வாழ்க்கை மாட்சிமை. அந்த வாழ்க்கை இல்லாத இல்லற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையாது. ஒரு கணவனுக்கு மனைவியோடு விட்டு கொடுத்து வாழாத அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அவனுக்கு அமையாது. எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணி அந்த மனைவி விட்டுட்டு தனிமையில் கஷ்டப்படுவாங்க. ஏன்? அவங்க விட்டு கொடுக்கல, பெரியோர்கள் இடத்துல பழகலை, எது நல்லது எது கெட்டது என்று தெரிஞ்சுக்கல. இப்போ நல்லது கெட்டதை சொன்னாலே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அவங்க தெரிஞ்சுக்கல. மேல் ஜாதியினர் சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க கேட்டால், திருமணம் நடந்த உடனே அந்த மணமகனையும் மணமகளையும் அழைத்து வயதில் முதியோர் 80-90 வயசானவங்க உட்காந்து, இதுதான் குடும்பம், இப்படி தான் நடத்தணும், இப்படி தான் போகணும், இப்படி நீ விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க. மாப்பிள்ளைகிட்ட நீ இப்படி விட்டு கொடுத்து போகணும், நான் தான் ஆம்பளை, அப்படி இப்படின்னு நான் தான் வேலை செஞ்சுட்டு வரேன், நான் பெரிய பதவியில் இருக்கிறேன், அந்த பதவியெல்லாம் வீட்டுக்கு அண்ணாண்ட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பெரிய பெரிய பதவியில் கூட இருக்கலாம், வீட்டுக்கு வந்தால் நீ ஒரு கணவனாக இருக்க வேண்டும். அதேபோல் அந்த பொண்ணு வீட்டுக்கு பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய பெரிய ஜனாதிபதியாக கூட இருக்கலாம். அவங்க ஒரு பெண், ஜனாதிபதிய பெண்ணு தான் இருக்காங்க. அவங்க அந்த சேரில் உட்காரும்போது தான் அவங்க ஜனாதிபதி. வீட்டுக்கு போனாங்க அவங்க குடும்ப பெண்ணாக தான் இருப்பாங்க. அதுபோல் வாழ வேண்டும் சொல்லி மேல் ஜாதியர்கள் சொல்லிக்குவாங்க. அவங்கெல்லாம் அப்படி தான் அவங்களுக்கு சொல்லி தருவாங்க.
மற்றவங்க சொல்லி தருவதில்லை. அதனால தான் நிறைய பேர் மனைவி விட்டு கஷ்டப்படுறாங்க. கணவனை விட்டுட்டு அவங்க மறுமணம் செய்துட்டு அவங்க நல்லா இருக்காங்க. ஆனால் இளமையிலே இது போல் நல்ல விஷயங்களை தெரிஞ்சு கொண்ட ஒரு இளைஞர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு உதவக்கூடிய விஷயம். விட்டு கொடுத்து வாழணும். நாங்களாம் அதுபோல் பெரியவங்கிட்ட தான் பழகணும். அதுதான் அந்த நிலையில் இருக்கிறோம். அதை பெண்ணுக்கு சொல்கிறார், கணவனுடைய இயல்பை அறிந்து நடக்காதவள் மனைவியாக முடியாது. பெண்ணுக்கு சொல்கிறார். ஏன்னா வாசிக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்தது வள்ளுவரை போல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். வாசிக்கு மாதிரியும் நீ இருக்கணும் ஒரு பெண்ணு, வள்ளுவர் மாதிரியும் ஒரு ஆண் இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. அப்படி இல்லை என்றால் அது நல்ல வாழ்க்கை ஆகாது அப்படின்னு சொல்கிறார். அது நல்ல வாழ்க்கை இல்லை. மனைவியோடு கூடி வாழ்பவனே மாமனிதன் அப்படின்ற. அந்த மாமனிதன் யாருன்னா திருவள்ளுவர். அந்த மகராசி யாருன்னா வாசகி. ஆனால் அது போல் இப்போ நிறைய இருக்காங்க. வள்ளுவன் போல் வாசகி போல் நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில திருமணத்துக்கு போனால் வாழ்த்துவாங்க, வள்ளுவன் வாசகி போல் வாழ்க வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. சிலர் மனம் போல் வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. உங்கள் மனம் மேல் நோக்கி இருந்தால் மேல் நோக்கி வாழ்க, கீழ் நோக்கி இருந்தால் கீழ் நோக்கி வாழ்ந்துக்கோ. மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு வாழ்த்துருவாங்க சிலர். சிலர் சராசரி நீங்கள் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுள், நிறைச்செல்வம், உடல் நலம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் வாழ்த்துவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இவங்க எடுத்துக்குவாங்க. அதில் நடக்கிற பாவத்தில் இவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவாங்க. சிலர் அவங்க பாவத்தை அவங்க கர்மாவை நாமே ஏற்றுக்குன்னு சொல்லிட்டு மனம் போல் வாழ்க அப்படின்னு, எண்ணம் போல் வாழ்க அப்படி சொல்லிட்டு வாழ்த்துருவாங்க. வாசகி வள்ளுவன் போல் வாழ்க, அப்போதான் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கதி என்றால் எனக்கு ஆதரவு இல்லை என்பது பொருள். கதி என்றால் எனக்கு ஆதரவு இல்லை என்பது பொருள். அப்போ அந்த மனைவியோ தான் இவனுக்கு கதி, கணவன் தான் அந்த பொண்ணுக்கு கதி. அப்போ இவங்க 2 பேரும் தான் ஆதரவு. கட்டிக்கு இலை ஆதரவு, இலைக்கு கட்டி ஆதரவு. அதுபோல் இவங்க 2 பேரும் தான் ஆதரவு. நீதான் கதி என்று நம்பினேன். ஒரு பொண்ணு சொல்லும், நீதான் கதின்னு நம்பினையா, என்ன கை விட்டுட்டியா அப்படின்னு சொல்லு. அப்படி அவன் கை விட்டுட்டான்னு சொன்னால் அவன் கோடி பாவத்தை சம்பாரிச்சுக்கிட்டான்னு அர்த்தம். ஒரு பெண்ணை கைவிட்டான்னா கோடி கோடி பாவத்தை மூட்டை கட்டிக்கிட்டான். அடுத்து வரும் கர்மாவில் 1000 பிறவி ஒருத்தன் 1000 பிறவிக்கு மேலே பிறக்கலாம்னு சொல்கிறாங்க முன்னோர்கள். இது வெண்டைக்காய் செடி வைக்கிற மாதிரி 90 நாளில் வெண்டைக்காய் அறுவடை ஆகிடும். அதுபோல் தான் நாமும். அதனால் ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு பெண்ணு உன்னோட நம்பி வந்துடுச்சு, இல்லை அது உன்னோட சரணாகதி அடைஞ்சு போச்சுன்னா அதை கண் கலங்காமல் வாழ்க்கை நடத்தணும், இனிமையாக நடத்தணும். அவன்தான் புண்ணியவான், அவனே கடவுளுக்கு சமமானவன். அதே பாருங்க, கதி என்பது காற்று. கதி என்பது காற்று. கதி ஏற்றுறீங்களா, கதி இறக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க சித்த வித்தியாசர்கள். சித்த வித்தியை அறிந்தவர்கள், சித்தத்தை உணர்ந்தவர்கள் பேசிக்கொள்வாங்க. கதி ஏற்றுனியா, கதி இறக்குனியா, கதி நடத்துனியா அப்படின்னு கேட்பாங்க. கதி என்றால் காற்று, மீண்டும் இரவா நிலை. அந்த காற்றை பிடிச்சோம்னா மீண்டும் நமக்கு இரவா நிலை. விவேக சிந்தாமணியில் கூறியுள்ளது போல், மூங்கில் காட்டில் உள்ள மூங்கில் காட்டில் உள்ள மூங்கில்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒன்றோட ஒன்று உரசும். காற்றடிக்கும் போது உரசுச்சுன்னா நெருப்பு உண்டாகும். நெருப்பு உண்டாகி மூங்கில் காடே அழிஞ்சு போகும். இது விவேக சிந்தாமணி சொல்லுது.
அந்த மூங்கில் அழிவதற்கு அதுவே காரணமாக இருக்குது. அப்ப நாம் அழிந்து போவதற்கு சில காரணங்கள் உண்டு. நம்முள் உள்ள நமக்கு 3 காரணம் இருக்கு. நம்முள் உள்ள காமத்தீ, கோபத்தீ, பேராசக்தி, போராமத்தீ, இப்படி இந்த 4 தீகளும் நம்மையே அழித்துவிடும். மூங்கில் காட்டில் ஒவ்வொரு மூங்கிலும் அதுவே உரைச்சி கொண்டு அதனுடைய இனம் அழிஞ்சு போகும். நம்முள்ள இருக்கக்கூடிய காமத்தீ, கோபத்தீ, போராமத்தீ, இதெல்லாம் என்ன பண்ணிடும்? நம்மை அழிச்சிடும். இந்த தீ அந்த தீ மூங்கில் காட்டை அழிச்சது போல இந்த தீ மனுஷ வாழ்க்கையை அழிச்சிடும். அப்போ இந்த தீ பேராசை தீ இருக்கக்கூடாது, காமத்தீ இருக்கக்கூடாது, பொறாமத்தீ இருக்கக்கூடாது, கோபத்தீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? நாம் இப்படி வாழ்ந்தால்தான் மனிதனாக வாழ முடியும், வள்ளலார் போல் வாழ முடியும், திருமூலர் போல் வாழ முடியும். வாழ்ந்து காட்டணும். அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு தான், நம்ம நல்வழியில் வர்றதுக்கு தான் சித்தர்கள் கதியை பின்பற்றி யோகங்களை கற்பித்தார்கள். அதிலிருந்து நாம் விடுபடணும். இந்த காமத்தீ, கோபத்தீ, பேராசக்தி, போராமத்தியிலிருந்து நாம் விடுபடணும். மூங்கில் போல நம்ம இனம் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்களாகிய சித்தர்கள் கதியை நீங்கள் பின்பற்ற வேண்டும், கதியை பின்பற்றி யோக கலையை கற்பித்தார்கள். காற்றை எப்படி எடுக்கணும், எப்படி நிறுத்தணும், எப்படி போகணும் என்றதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து யோகம் செய்யுங்க, யோக கலையை கற்பித்தார்கள். எங்கும் நிறைந்த சிவத்தை நம் உள்ளே தேடுவது யோகம். எங்கும் நிறைந்த சிவம், எங்கும் நிறைந்த சிவத்தை நம் உள்ளே தேடுவது யோகம். நாம் இறைவனை நோக்கி திரும்பிவிட்டால் அது இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும். எப்படி? நாம் இறைவனை நோக்கி திரும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும். நம்ம திரும்புகிற வேலை தான், கதியை பிடிக்கிற வேலை தான். நம் கண்ணே அமுத கடலாக இருக்கிறது. நம்ம கண்ணு இருக்க, கண்ணில் அமுத கடல் இருக்குது. கண்ணில் நீர் பெருகி கால் வழிந்து ஓடிட, மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, உடலெல்லாம் ஊட்டெடுத்து ஓடி நிரம்பிட, உண்ணுதல் வேர்த்திட, ஒளிமுகம் மலர்ந்திட, தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் தழிம்பிட, உள்நகை தோன்றிட, ரோமம் பிடித்திட, கண்ணில் நீர் பெருகிட. கண்ணில் தான் அமுதம் இருக்கு அப்படின்னு சொல்றார். அதெல்லாம் அழிவணி சித்தர்னு சொல்லுவார். அப்போ வள்ளல் பெருமான் அகவலில் நிறைய வரி எழுதியிருக்கிறார். கண்ணே அமுத கடலாக இருக்கிறது. அந்த அமுத கடல் எப்படி இருக்கும் என்றால், அந்த அமுத கடல் எப்படி இருக்கும் என்றால், அமுதம் இனிப்புக்கு இனிப்பாக இருக்கும். அப்ப என்ன சார் வள்ளல் பெருமான் கோல் தேனி அப்படின்னு ஒரு கொம்பு தேனி எப்படி இருக்கும், இவ்வளோ சுவையாக இருக்கும், கோல் தேனி அப்படின்னு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அது இனிப்புக்கு இனிப்பாக இருக்கும். இனிப்புக்கும் இனிப்பு அப்படின்னா அது சுவை அதிகமாக இருக்கும். இனிப்புக்கு இனிப்பாக இருக்கும் என்றால் அமுதம் சுவைக்கு சுவையாக இருக்கும். அது என்ன பண்ணும்? சுவைக்கு சுவையாக இருக்கும், இனிப்புக்கு இனிப்பாக இருக்கும். அப்போ வள்ளல் பெருமானும் இதை தான் சொல்கிறார், நம் முன்னோர்கள் சித்தர்களும் இதை தான் சொல்கிறாங்க. மிருது என்றால் யமன், இதை நீங்கள் விட்டீங்கன்னா மிருது வந்துடுவான் சொல்கிறார். மிருது என்றால் யமன், மரணம். யமன் தான் பண்ணும், மரணம் வந்துடும். அதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், மரணம் வரும் எங்குருவீர் பித்துலகீர் அப்படின்னு. மரணம் வந்த பிறகு எது கொய்யா முறையான கத்தினி கிடக்குறீங்க, பித்து பிடிச்ச உலகு அப்படின்னு சொல்ற. மரணம் வரும் எங்குருவீர் பித்துலகீர் ஏன் உரைத்தேன்,
இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தந்த வார்த்தை. கோடுமன குரங்காலே நாணுகின்ற உலகீர். எப்படி சொல்றாரு? இந்த குரங்கு மனம் எங்கெங்க தாவுதோ அங்கங்க போயிட்டு இருக்காங்க. அது மாட்டும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், அது தாவிட்டு தான் இருக்கும். நீ சிவாய நம்மன்னு உள்ள ஓட்டிக்கிட்டே இருக்கணும். இரவு 11 மணியிலிருந்து விடிய காலம் 3 மணி வரைக்கும் கதியை பார்க்கலாம். காற்றை ஏற்றி இறக்க வந்து வாசியை நம்ம பின்பற்ற வேண்டும். அதான் கதி ஏற்றக்கூடிய காலம். அதில் வெற்றி பெற்ற அப்புறம் காலம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, காலம் கடந்த கடவுளை கருதுவதற்கு காலம் கடத்துவது ஏன் நன்னெஞ்சே? காலத்துக்கு அப்பாற்பட்டவன் கடவுள். காலமும் நேரம்லாம் அவனுக்கு கிடையாது. இந்த கால நேரம்லாம் நாம் வச்சுக்கிட்டு தான் ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, கரிநாள், வெறிநாள் இப்படி நாமளே வச்சுக்கிட்டோம். ஆனால் இந்த கதியை பிடித்து மேலே சென்றவருக்கு இதெல்லாம் கிடையாது. காலத்துக்கு அப்பாற்பட்ட கடவுள். காலம் கடந்த கடவுளை கருதுவதற்கு காலம் கடத்துவது ஏன் நன்னெஞ்சு? ஏன் நெஞ்சு இந்த மாதிரி என்னை போட்டு வாட்டுற? இன்னைக்கு யமகண்டம் பொந்தத்துன்னு சொல்கிற, ராகு காலம் பொந்தத்துன்னு சொல்கிற, அஷ்டமின்னு சொல்கிற, நவமின்னு சொல்கிற, பாட்டிமின்னு சொல்கிற, மரண யோகன்னு சொல்கிற, குளிகன்னு சொல்கிற, இப்படியே சொல்லி காலத்தை கடத்திட்டு இருக்கிறியே. இந்த காலங்கள் வராத முன்னாடியே இறைவன் இது இருக்கின்றான். இந்த காலம்லாம் நாம் பார்த்தது தான், வானசாஸ்திரிகள் சொன்னது தான். ஆனால் சாமானியவர்களுக்கு இது பார்க்க வேண்டும். கதியை பிடித்து மேலே ஏறியவர்களுக்கு இது தேவையில்லை என்று சொல்கிறார். அப்போ மீர்த்து உள்ள பாருங்க, மீர்த்து என்றால் யமன். அதில் பாருங்க ஒரு எழுத்து தான். யமன் வந்தால் மரணம் வந்துடும். அமிர்து, மீர்த்து அமிர்து. அமிர்து என்றால் மரணமில்லா நிலையை அடைவது. என்ன சொன்னார்? மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டி அப்படின்னு சொன்னார். அப்ப மரணமில்லா பெருவாழ்வு யமனை வெல்லலாம். யமனை வெல்லலாம். சாமானியமானவங்களுக்கு தான் யமன். கதியை பின்பற்றுவர்களுக்கு யமன் கிடையாது. இந்த கதி ஏற்றி இறக்காம முறையா குருநாதர் இடத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுவே ஆயுள் கூடும். ஒரு பாம்பு 1000 வருஷம் ஆழுது, 400 வருஷம் ஆழுது, 300 வருஷம் ஆழுது. பாம்புலாம் 300 வருஷம், 400 வருஷம், 500 வருஷம், 800 வருஷம் கூட வாழும். ஆமை இருக்குது, அது 400 வருஷம், 300 வருஷம், 1000 வருஷம் கூட வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. ஏன்? அந்த கதியை அவங்க அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க. காற்றை பிராணனை செலவு செய்ய மாட்டாங்க. சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பக்குவமாக ஐயா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு அப்படின்னு. அப்போ நம்ம சேர்க்கக்கூடிய காற்றை கதியாகிய இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து விட்டோமானால் வாசி ஓட்டம் நம்மளே குறையும். அந்த காற்று குறைய 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 உனக்கு ஆயுள் கூடும். ஆறுட்டு சரணாகதி அடையணும். வான் அண்டத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராசரமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனிடம் சரணாகதி அடைந்து, ஐயா எங்களை மேல் நோக்கி செல்வதற்கு நீதான் வழிகாட்ட வேண்டும், நாங்கள் மனிதனாக வாழ வேண்டும், நன்மனிதராக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நாம் கையேந்தணும். யார்கிட்ட? அவர்தான் குருவாக நமக்கு வருவார். வான் அண்டத்தில் இருக்கக்கூடிய பேரண்டமா கடவுளாகிய அண்ட சராசரத்தையும் வழி நடத்தக்கூடிய அந்த கடவுள் தான் நம்மை வழி நடத்துவார். அவர்தான் நம்மை உற்பத்தி செய்தார். அப்ப என்ன பண்ணோம்? இறைவனிட சரணாகதி அடைய வேண்டும். அப்படி சரணாகதி அடைந்தவர்கள்
காசி முதல் கன்னியாகுமரி வரை போக வேண்டியதில்லை. காசி என்பது புருவநடு, கன்னியாகுமரி என்பது 2 கண்கள். அந்த கண்ணில் அமுதம் இருக்கு, அது சுவையுள்ள அமுதம். நீங்க வெளியே மேல் நோக்கி வாசி பண்ணும்போது அங்க ஒரு அழுத்தம் உண்டாகும். அந்த அழுத்தம் இந்த காதுக்கு நேராக போயிட்டு நேராக உச்சிக்கு போகும். அதான் கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியத்தில் உள்நாக்கு மேலேறி உன் புதுமை கண்டோர்க்கு. கண்ணுக்கு மூக்கடியோ, இந்த கண்ணு இருக்க இதுக்கு மூக்கு அடி, இந்த மூக்கு நுனி இருக்க, இதுதான் இதை பார்க்க சொல்றாங்க. நம்ம பார்வை அதில் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இது என்ன பண்ணுது, இங்கே போய் ஒரு அழுத்தத்தை உண்டாகுமா, அது காது வரைக்கும் போயிடுமா, உள்நாக்கு போகுமா, மேலே சரசுக்கு வந்துடுமா. அப்ப இங்கிருந்து அமுதம் தானாக சுரக்கும் அப்படின்ற, கண்ணுல அமுதம் சுரக்கும். கண்கள் 2 உம்மை கண்டு தேடுது. யாரை கண்டு தேடுது? இறைவனை கண்டு தேட வேண்டும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சாமானியவர்களுக்கு தான் ஏமாற்றும், நம்மவர்களுக்கு ஏமாற்றாது. ஏன்னா நம்ம கண்ணை நம்புறோம், நம்ம நம்பாதில்லை. கண் இருக்க, அது நல்லதையும் பார்க்கும், கெட்டதையும் பார்க்கும், எல்லாத்தையும் பார்க்கும். ஆனால் அந்த கண்ணை இந்த கண்ணுக்கு மூக்கடியோ, யாரு அழகடி சித்தர் சொல்றார், இந்த கண் இருக்க இதுக்கு மூக்கு அடி, இந்த மூக்கு அடி, இந்த இடம் கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியத்தில் உள்நாக்கு மேலேறி உன் புதுமை கண்டோர்க்கு. அவங்களுக்கு இரவானலே இல்லை. அவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, எத்தனை வருஷம் வேணாலும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, எங்க வேணாலும் சூட்சம உடம்புல சஞ்சரிப்பார்கள். வள்ளல் பெருமான் சொன்னார், நானே சன்மார்க்கம் நடத்துவேன்னார். இப்போ நடத்திட்டு இருக்கார், சூட்சம உடம்புல நடத்துறார். உறக்கம் உணர்வு பசி கெட்ட பட்டால் பிறக்கவும் வேண்டா பிறப்பு. என்ன சொல்றாரு? உறக்கம் உணர்வு பசி கெட்டப்பட்டால், பசிக்கு எட்டப்பட்டால் பிறக்கவும் வேண்டாம் பிறப்பு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு கேட்டா, உறக்கம், பால் உணர்ச்சி, பசி 3ஐயும் ஒருவன் விட்டால், இது 3ஐயும் விட்டா போதும். உறக்கம், பால் உணர்ச்சி, பசி 3ஐயும் ஒருவன் விட்டால் பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சொல்றாரு? எளிமையான வழி. இது 3ஐயும் விட்டாங்க, அவன் கதையை பார்க்க போறான், மேலே ஏறிட போறான். ஒரு ஈஸியான வழியை சொல்றாங்க பாருங்க. இது வீட்டை விட்டு காட்டுக்கு ஓட வேண்டிய மார்க்கம் கிடையாது. வீட்டில் இருந்தே ஞானத்தை அடைகிறவன் தான் ரொம்ப ரொம்ப திறமையான ஆளுன்னு பேர். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சுட்டு போகணும். ஒரு பக்தன் இருக்கிறான்னா அவனுக்கு நிறைய சோதனை வரும். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பக்தன் கதையை பிடிக்கிறான், கதையை பிடிச்சு ஏறுறான்னு சொன்னா அவனுக்கு நிறைய சோதனை வரும். ஒரு வணிகன், ஒரு பக்தன், சிவபக்தன், அவன் என்ன பண்றான், ஒரு சிவபக்தனை அந்த சாமி கும்பிட்டுக்கிட்டு அவன் எந்த நேரமும் அவன் ஒரு தொழில் செய்கிறான். அந்த தொழில் செய்யும்போது பொற்கொள்ளனா இருக்கிறான், நகை செஞ்சு விற்பனை செய்கிறான், நகை கடை வச்சிருக்கான்னு வச்சு. அவன் சிவபக்தன். எதை எடுத்தாலும் சிவாய நம சிவாய நம அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாரு. யார்கிட்டயா கொடுக்கத்தா இருந்தாலும் சிவாய நமன்னு கொடுப்பாரு, வாங்கத்தா இருந்தாலும் சிவாய நமன்னு வாங்குவார். யாராவது ஏதாவது சொன்னாலும் சிவாய நமன்னு சொல்லுவார். இப்படி அவர் வணிகம் செய்யும்போது, வியாபாரம் செய்யும்போது
இறைவனுடைய அருளால் அங்கே நிறைய கூட்டம் வருது, நிறைய விற்பனை செய்கிறார். அப்போ அவரை வந்து எல்லோரும் போராட்டுறாங்க. பாராட்டி, அப்பா அவர்கிட்ட போய் ஒரு பொருள் வாங்கினாலே நல்லா இருக்கு, நிறைய பொருள் சேருது. என்ன சதா சிவாய நம சிவாய நமன்னு அவர் சிவனிடத்திலே சரணாகதி அடைஞ்சிட்டார். ஆனால் அவர் தொட்டது அவர் கையால் கொடுக்குறதுலாம் நல்லபடியாக இருக்குது. அவள் கூட்டம் நிறையா இருக்குது, பேரும் புகழும் உண்டாகி போச்சு. ஒரு சாதாரண ஆள். இதை அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் பார்த்தான். அவன் என்ன செஞ்சான், என்னடா ஒரு சாதாரண ஒரு சிவபக்தன் நம்மளோட பேர் வாங்குறான், இவனை விட்டா நாட்டே ஆளுவான் போல இருக்கு, இவனை வந்து நாம் ஒரு கை பார்த்துடணும், இவனை அழிச்சிடணும்னு எண்ணம் வந்து போச்சு அவனுக்கு. ஒரு நாள் இவனும் போனான் சரசரன்னு. இவன் கையில் இருக்கிற மோதிரத்தை கட்டி அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்தார். பொன் விற்கக்கூடிய ஒரு நகை கடைக்காரர்கிட்ட கொடுத்தார். இவர் சிவாய நம அப்படின்னு அவர் வாங்கினார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் வேணாம், 20 நாள் நீ இதை வச்சிருக்கணும், 20 நாள் கழித்து நான் வந்து கேட்பேன், 20 நாள் கழித்து நான் கேட்கும்போது நீ கொடுக்கலன்னு சொன்னால் உன்னை தூக்கி சிறையில் போட்டுருவேன், உனக்கு மரண தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்ட்டார். அதுக்கு இந்த பொற்கொலை என்ன சொல்கிறேன், சிவாய நம அப்படின்னா. இந்த சிவாய நமலாம் சொல்லக்கூடாது, 20 நாள் கழிச்சு என் மோதிரத்தை என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னாரு அரசன். அதுக்கும் சிவாய நம அப்படின்னாரு. அப்படியா, இன்னும் எதை எடுத்தாலும் சிவாய நம சொல்லிக்கிறான், இந்த சிவாமனை காப்பாற்றுவானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போயிட்டு தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டு, அப்பா இந்த மாதிரி இந்த கடையில் போய் நான் என்னுடைய மோதிரத்தை நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா அவர் மோதிரம் போட்டு வந்தது போடுகிற மந்திரிக்கு தெரியும். நீங்கள் மாறு இடத்துல போய் இரவு நேரத்தில் அந்த மோதிரத்தை களவாடி வர வேண்டும், திருடின்னு வர வேண்டும்ட்டார். பாருங்க, ஒரு அரசனே வந்து கீழ் நோக்கி போகிறான், அதை களவாடி வர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னதை மந்திரி செஞ்சு தானே ஆகணும், ராஜா சொல்கிறத, இல்லைன்னா அவனையும் தூக்கி சிறையில் போட்டுருவார். அப்போ ஏன்னா மாணிக்க வாசலே தூக்கி உள்ளே போட்டாங்க, மாணிக்க வாசலே சிறையில் போட்டாங்க. ஆண்டவனே தான் போய் மீட்டுட்டு வந்தான், நரி பரியாச்சு, அது உங்களுக்கு தெரிஞ்ச கதை. அதுபோல் இவன் போனான், ஒவ்வொரு நாளாக முயற்சி பண்ணான். 20 நாளுக்குள்ளே போனால் அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டான். வேறு எல்லா நகையும் அவர்கிட்ட இருக்குது. அரசன் கொடுத்த மோதிரத்தை மட்டும் அந்த மந்திரி தந்திரமாக வந்து எப்படியா அதை எடுத்துகிட்டு போயிட்டான் வீட்டிலேருந்து. இப்போல்லாம் லாக்கர் வச்சுருக்காங்க, அப்போல்லாம் எந்த லாக்கர், அவன் பொட்டியில் வச்சுட்டு தூங்குவான், அவ்வளோதான். அவ்வளோலாம் திருடு போகாது. ஏன்னா மக்களுக்கு அது ஒரு அவங்களும் ஐயோ அவங்க பொருள் வேண்டான்ற நினைக்கக்கூடிய காலம். அப்போ அவர் என்ன பண்ணார், அவர் வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தார். இவர் போய் மந்திரி எடுத்துகிட்டு வந்துட்டார். 15 நாள் ஆச்சு. ராஜா சொன்னார் மந்திரிக்கிட்ட, மந்திரி இந்த பொற்கள்லாம் 20 நாளில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான், அவன் எங்கேருந்து கொடுக்க போகிறான், கொடுக்க மாட்டான். அவன் கொடுக்கலன்னு சொன்னால் அவன் வேலை பண்ணி போச்சு, அவனை வந்து நம்ம மரண தண்டனை கொடுத்துட வேண்டியது தான், மோதிரத்தை மோசடி செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு. அவன் மந்திரி என்ன சொல்ல முடியும், ஆமாங்க சரிங்க அப்படின்ட்டு. இவர் ஒரு நாள் என்ன பண்ணார், இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு போகணும், படகுல போயிட்டு இருந்தார். தண்ணி பார்த்தா அப்படியே பளிச்சுன்னு இருந்தது. தண்ணி ஆற்றுல நல்லா தெளிஞ்சிட்டா பளிச்சுன்னு இருக்கும் தண்ணி, அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு உள்ள மணல்லாம் தெரியும், கீழே இருக்கிற மணல்லாம் என்னென்ன கிடக்குன்னு தெரியும், அந்த மாதிரி ஓடும் தண்ணி தெளிஞ்சு போச்சுன்னா. இவர் என்ன பண்ண, தண்ணி மேலே ஒரு ஆசை வந்தது அவருக்கு. தண்ணி கங்காதேவி இல்லை, அவங்க அந்த அம்மா நீதி தவறுவாங்களா, இவனை பிடிச்சி இழுத்தாங்க. இவர் என்ன பண்ணார், கையில் தண்ணி மாறி வாடி இப்படி இப்படி கையை கழுவினார், அப்படி தொடச்சார், அப்படி உதறினார், அவ்வளோதான், மோதிரம் கைட்டு வந்து போச்சு. இவர் பார்த்தாரு, என்னடா அது கையில் இந்த மோதிரம் வந்து போச்சு, இப்போ எங்கே தேடுறது, கரை ஏற்றார், எந்த இடத்துல போகுதுன்னு சொல்ல முடியாது, தண்ணி நிறைய போயிட்டுருக்கு. இவர் வீட்டுக்கு போயிட்டார். சரி எப்படியா இருந்தாலும் நாம் அந்த பொற்கொலைனை
தண்டனை கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு இவர் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா ஆற்றுல போனது அவனே எடுக்க போகிறான், அது ஆற்றுல போனால் போகுது அப்படின்னு இவர் இருக்கார் நிம்மதியாக. ஆனால் பொற்கொள்ளர் வந்து சிவபக்தன், அவர் யார்கிட்டையும் சொல்லலை, தான் மனைவிட்ட விட சொல்லலை. 18 நாள் ஆச்சு, நாளைக்கு 19வது நாள். மனைவியை கூப்பிட்டார். அம்மா, இந்த ஆற்று ஓரம் மீன் பிடிச்சி எல்லாம் விற்கிறாங்க, போய் ஒரு பெரிய மீனாக வாங்கிட்டு வா, நிம்மதியாக சாப்பிடுவோம், இருக்கிறது இன்னும் ஒரு நாள் தான், எல்லாம் சிவாய நம அப்படின்னாரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி ஏதோ, ஏன்னா அவங்ககிட்ட உண்மையை சொல்லலை அவர், ஏன்னா அவங்க அழுது புரண்டு போய் சொல்லி விட்ருவாங்க, அரசன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. சிவன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு அவர் சிவாய நமன்ட்டார். உடனே அந்த அம்மா போனாங்க, நல்லா ஒரு அங்கே இருக்கிறதுலே ஒரு பெரிய மீனை பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணாங்க. கட் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு மோதிரம், அந்த மோதிரத்தை எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்தாங்க. இருந்தாங்க ஏதோ ஒரு மோதிரம் இருக்குதுங்க அந்த மீன் உள்ள அப்படின்னு. சிவாய நம அப்படின்னு வாங்கினார். சிவ சிவா சிவ சிவா, பேரண்ட கடவுளே, என்னை காப்பாற்றி விட்டப்பா, உனக்கு என்ன உன் கருணை, எங்கே கருணை, இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அப்படின்னு அவன் மனம் பகிர்ந்தான். கண்ணில் நீர் வெடியுது. ஏன்னா பேரானந்தம் கொண்டுட்டான். நாளைக்கு நமக்கு தண்டனை கொடுக்க போகிறான். இன்னைக்கு இறைவன் சிவன் நம்மளை காப்பாற்றிட்டான். நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சொன்னது வீண் போகலை, நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சி போச்சு. தெய்வத்தால் ஆவார் எனும் முயற்சி தன் மெய் வறுத்து கூலி தரும். தான் மெய்யை வருத்துறான், சிவாய நம சிவாய நமன்னா சிவனை காப்பாற்றிட்டான். 20 நாள் ஆச்சு. ராஜா பார்த்தாரு, இதோட அந்த சிவாய நாமே கால் பண்ணிடணும். இந்த சிவபக்தன் எங்கே இருக்கிறான், அவனை கூட்டின்னு வாங்கன்னு மந்திரியை கூப்பிட்டு சொன்னார். அப்போ மந்திரி போனார் கூப்பிட்டு வர்றதுக்கு. போகிறதுக்குள்ளே இவரே வந்துட்டார், எங்கள் அரசங்கிட்ட இவரே வந்துட்டார். அரண்மனைக்கு வந்தார், உள்ளே போனார். சிவாய நம சிவாய நமன்னார். சிவாய நம்ம சொல்கிற, எங்கேயா மோதிரம் அப்படின்னார். சிவாய நமன்னார். இந்த சிவாய நம்ம எல்லாம் சொல்லக்கூடாது, மோதிரத்தை குடியாருனார். எங்கே மோதிரம் கொடுக்க போகிறாரு, கொடுக்க மாட்டார், தூக்கி உள்ள போட்டுடலான்னு இவர் பார்த்தார். சிவாய நம்மன்னு ஒரு பொட்டல் தடுத்து அவர் கையில் கொடுத்தார். அவர் பிரித்து பார்த்தாரு, அவர் மோதிரம் அங்கே இருக்குது. அவர் ராஜாவை அப்படியே தூக்கி போட்டுருது. என்னடா இது, ஆற்றுல விழுந்த மோதிரம் எப்படி இவர் கைக்கு போச்சு? அடாடா, என்னடா இது, ஒரு பைத்தியகாரம் மாதிரி சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசியில் அந்த பைத்தியகாரம் எப்படிடா ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப, என்ன நம்ம விட அவன் வளர்ந்து போகும்போது அரசனுக்கு போராமை அதிகமாகி போச்சு. போராமையை திருப்பி படித்தா என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த போராமையால் அவன் சூது பண்ணான். அந்த சூது பண்ணி அவன் ஜெயிக்க முடியுமா? அதான் பரம் பார்க்கிறவனையும் சரம் பார்க்கிறவனையும் பகைச்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பரத்தை பார்க்கக்கூடியவனையும் சரத்தை பார்க்கக்கூடியவனையும் பகைச்சிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் சொன்னா நடக்கும். அபிராமி பட்டர் சொன்னாரு, நடந்தது. அவரை தீயில வச்சு கொத்துலான்னு பார்த்தா அரசன், முடிஞ்சுதா? முடியல. வாடி போடின்னு கூட்டாரு. சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ, எனக்கு ஒரு இடர் வருமோ, நில்லடி முன்னாலே நிலவெண்ணும் தூய கண்ணாலே அப்படின்னார். அந்த அம்மா படப்படப்படுத்த அவங்களுக்கு ஆடுது. ஏன், பக்தனுக்கு ஒரு துன்பம் வரும்போது கடவுள் வேடிக்கை பார்த்துன்னு இருக்க மாட்டார், சோதனைகள் நிறைய பண்ணுவார், கடைசி கட்டத்தில் வந்து காப்பாற்றுவார். அதான் அவ்வளோ சொன்னார், கைவிட மாட்டார் என்று ஊது ஊது சங்கே கனக சபையான் என்று ஊது ஊது சங்கே அப்படின்னார். கனக சபை எங்க? பரத்தில் பரமே, பரம்பெரும் பெருமையா அண்ட சராசரத்துக்கு அண்ணாண்ட இருக்கக்கூடிய கனக சபையா, அவன் கைவிட மாட்டான். அதுபோல சிவபக்தரை அரசங்கிட்ட இருந்து
காப்பாற்றியது யாருன்னு கேட்டால் அண்ட சராசரம் இருக்கக்கூடிய நம்முடைய குரு தான். நம்ம வழிநடத்தக்கூடிய அந்த குரு தான் அவனை காப்பாற்றினார். எத்தொழிலை செய்தாலும் யாதொன்றை நினைத்தாலும் முத்தர் மனம் மோனத்தேன். அதுபோல் அவன் எந்த தொழிலை செஞ்சானோ எதை சாப்பிட்டானோ அதை விட்டுருங்க. ஏன்னா சிவபக்தர்கள் நிறைய பேர் இதெல்லாம் சாப்பிடுவாங்க கொள்ளுவாங்க. சாப்பிட்டாலும் அவருடைய எண்ணங்கள் அங்கே தான் இருக்கும். சிவாய நம்ம சிவாய நம்ம. இப்போ அவங்க இருக்கிறாங்க, ஏதோ சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இந்த தவம் இருக்குது, தவ வலிமை இருக்குது. எதைக்கும் பயப்படவும் மாட்டாங்க. உயிரை பற்றி பயப்பட மாட்டாங்க, உடலை பற்றி பயப்பட மாட்டாங்க, எந்த பொருளை பற்றியும் பயப்பட மாட்டாங்க, யாரை பற்றியும் பயப்பட மாட்டாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு மகா சக்தி அவங்ககிட்ட இருக்குல்ல. அதுபோல் இந்த பொற்கொள்ளங்கிட்ட மகா சக்தி இருந்தது. அந்த சிவாய நமன் சொல்லும்போது இறைவன் கைவிடவில்லை, நம்பினார் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நீண்டாயில் நிறைச்செல்வம் உடல் நலம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்.